ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸோட ஸ்க்ராட்ச் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்க்ராட்ச்னால் ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு எக்ஸல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சீக்வல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சிலர் பைத்தன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு கரெக்டான மெத்தடானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எப்பொழுதுமே நம்ம ஃபவுண்டேஷனை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்குள்ளே நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு தான் நம்ம அடுத்தடுத்ததுக்கு போகணும். இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக எக்ஸல்லேருந்து பவர் பிஐலேருந்தோ பைத்தான்லேருந்தோ ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எக்ஸல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது எக்ஸலுங்கிறது ஒரு டேட்டா அனலிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. பேங்க்கில் இருந்து வேறு செக்டார்ஸ், வேறு டொமைன், எந்த ஒரு டொமைன் எடுத்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்துட்டு எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. பட் பர்போஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பர்போஸ்க்காக நம்ம வந்துட்டு எக்ஸல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமேல்ட்டு தான் நம்ம எக்ஸல் கற்றுக்கணும். அதனால தான் ஃபவுண்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இதையே நம்ம சீக்வலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், பைத்தனுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சீக்வல் அப்படிங்கிறது டேட்டா பேஸ். யாரெல்லாம் டேட்டாவோட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே டேட்டா பேஸில் வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. பட் பர்பஸ் வந்துட்டு வேறையாக இருக்கும். அதே மாதிரி தான் பைத்தன். சாஃப்ட்வேர் டெவலப்பர் யூஸ் பண்ணலாம், ஆர் வெப் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக பைத்தனையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட பர்பஸ் வேறையாக இருக்கும், நம்மளோட பர்பஸ் வேறையாக இருக்கும். ஸோ என்ன பர்பஸ்னே தெரியாமல் நம்ம வந்துட்டு போய் படிக்கும் போது தான் நமக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுவோம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். படிச்சுட்டு இருக்கும் போதே நமக்கு கரெக்டான ட்ராக்கில் போகிறோமா, என்ன பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து செல்ஃப் பேஸ்டாக நான் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸாக நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறீங்க, ஒரு பூட் கேம்ப்பாக எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அது ஓகே. ஆனால் நிறைய பேர் செல்ஃப் பேஸ்டாக படிக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது என்ன நினைப்பீங்க, எக்ஸல் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், பவர் பிஐ பற்றி, பைத்தன் பற்றி நல்லா எல்லாமே பார்த்துட்டு போயிருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பற்றியெல்லாம் ஒரு ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்வியூவில் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களை எக்ஸல் ஸ்கில் இருந்த பிரயோஜனம் இல்லை, பவர் பிஐ ஸ்கில் இருந்த பிரயோஜனம் இல்லை, சீக்வல் ஸ்கில் இருந்த பிரயோஜனம் கிடையாது. உங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் உங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்துட்டு எவ்வளோ முக்கியங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபவுண்டேஷனையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிளியராக பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.